Okay. Hi students, வணக்கம். Welcome to KNA's Neet Mission 15 days. நான் PST பிரசாந்த் சார். இது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வேவ்ஸ் தான். ரொம்ப முக்கியமான டாபிக், வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். So we can directly go to the questions. First question. Relation between phase difference and path difference is very important point. Path difference, phase difference, இவங்களுக்கு என்ன சம்பந்தம், அது நம்ம பேசிக்கு தெரியணும். அது உங்களுக்கு தெரியும் என்ன, ஏதாவது ஒரு வேவை லாம்டா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியால் அதுக்கு தான் பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேவு லாம்டா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அவங்களோட ஃபேஸு 2π சேஞ்ச் ஆகுவாங்க. ஸோ லாம்டா பாத் டிஃப்ரென்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு 2π ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இதுதான் உங்கள் மூளையில் முதல்ல வரணும். இனி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது கனெக்ட் பண்ணி தான் வரும். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் தேர் ஆர் 10 சாக்லேட்ஸ். 10 சாக்லேட்ஸ் சொன்னது நீங்கள் நினைங்க. அந்த 10 சாக்லேட்ஸோட ப்ரைஸ் ₹200, காஸ்ட்லியான சாக்லேட்ஸ். அப்படின்னா 14 சாக்லேட்ஸுக்கு எவ்வளவு ப்ரைஸ் வரும்? அப்போ இது நார்மலாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இப்படி தான். 10 சாக்லேட்ஸுக்கு ₹200, அப்படின்னா 14க்கு எவ்வளவு வருவாங்க? அண்ட் யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் என்ன வருவாங்க? 14 × 20 280 வருவாங்க. 280 rupees வருவாங்க. ஓகே, நவ் இந்த மாதிரி தான் இந்த சிச்சுவேஷனை நீங்கள் டீல் பண்ணணும். இங்கே ஐ வில் டெல் யூ, நான் இங்கே எழுத போகிறேன். இதுதான் பாயிண்ட். லாம்டா பாத் டிஃப்ரென்ஸ் இருந்தால் 2π ஃபேஸ் சேஞ்சு வருவாங்க. அப்படின்னா இந்த கொஸ்டினில் பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? டெல்டா எக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டெல்டா எக்ஸுக்கு எவ்வளவு வருவாங்க? எவ்வளவு வருவாங்க? அதுக்கு தான் நம்ம டெல்டா 5ன்னு இந்த ப்ராப்ளத்தில் அவங்க கொடுத்துருக்கோம். ஸோ டெல்டா 5. ஸோ நான் இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கும். இது ரெண்டும் நீங்கள் பாருங்கள். அந்த சாக்லேட்டோட எக்ஸாம்பிளும் இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாத் டிஃப்ரென்ஸோட எக்ஸாம்பிளும் சேம் தான், சிமிலர் ஐடியா தான். ஸோ 10 சாக்லேட்ஸுக்கு 200 rupees இருந்தால் 14 சாக்லேட்ஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருவாங்க? அந்த மாதிரி தான் இங்கே யோசிக்கணும். லாம்டா பாத் டிஃப்ரென்ஸ் வந்தால் 2π ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலண்டாக வருவாங்க. அப்படின்னா டெல்டா எக்ஸுக்கு எவ்வளோ வருவாங்க? ஸோ சாய்ஸ் பாருங்கள். விச் சாய்ஸ் இஸ் மேட்சிங்? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் மேட்சிங். டெல்டா 5 is equal to 2π by lambda into delta x. ஓகே, நவ் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி இனி ஒரு ப்ராப்ளம். ஓகே, 2 sound waves having a phase difference of 60 degree have path difference of. அப்போ நம்ம மூளையில் இருக்கணும், இந்த 60 degree path difference, 60 degree not path difference, 60 degree is phase difference. 60 degree means it is what? π/3 radians. Am I right? π/3 radian தான். அப்போ இனி இந்த கான்செப்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன். நமக்கு தெரியும் என்ன, அந்த சாக்லேட் கான்செப்ட் மாதிரி தான். இங்கே 2π ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கு லாம்டா தான் பாத் டிஃப்ரென்ஸ் வருவாங்க. அப்படின்னா இங்கே எவ்வளவுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸு? π/3 தான் கொடுத்துருக்கும், 60 டிகிரி. ஸோ π/3க்கு எவ்வளவு வருவாங்க? அப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிற இந்த π கேன்சல். யுவர் ஆன்சர் இஸ் λ/6. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இங்கே முதல்ல அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ λ/6 அதுதான் ஆன்சர். கான்செப்ட் சேம் தான். ஓகே, now next question. When a sound wave of frequency 300 Hz passes through a medium, the maximum displacement of a particle of the medium is 0.1 centimeter. The maximum velocity of the particle is equal to. அப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் டீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், maximum velocity of a particle is given by Vmax equals A into omega. A denotes amplitude or maximum displacement. Omega denotes angular velocity or angular frequency. அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்?
Vmax equal to amplitude is 0.1 centimeter. அந்த சென்டிமீட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். வை? அந்த ஆன்சர் பாருங்கள், எல்லாமே சென்டிமீட்டர் டேர்ம்ஸில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ 0.1 இன்டு வாட் இஸ் ஒமேகா 2 pi fன்னு நமக்கு தெரியும். ஸோ 2 pi f which is equal to 0.1 into 2 pi into 300. அப்போ இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற என்ன? 30 into 2 60 pi centimeter per second. 60 pi centimeter per second. Option 3. I mean C choice. It is the answer here. Okay. Next question. The instantaneous displacement of a simple harmonic oscillator is given by, அங்கே x போடணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். இந்த அங்கே எழுதலை, x இருக்கும். So x equals a cos omega t plus pi by 4. Its speed will be maximum at the time. அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட கான்செப்ட் நமக்கு தெரியும். அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இக்குவேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஐ ஆம் ரைட்டிங் ஹியர். x equals a cos omega t plus pi by 4. இப்போ இந்த இக்குவேஷனில் உங்களுக்கு தெரியணும், இது கொஸ்டின்லேயே டைரெக்டாக கொடுத்துருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இக்குவேஷன். ஆனால் ஸ்பீடு தான் கேட்டிருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டேக் த டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வெலோசிட்டி, இட் வில் கிவ் யூ வெலோசிட்டி. ஸோ வெலோசிட்டி மீன்ஸ் எவ்வளவு? v ஈக்குவல்ஸ் dx by dt. That means a into what is derivative of cos omega t plus pi by 4? Cos ஓட டெரிவேட்டிவ் மைனஸ் தான். ஸோ மைனஸ் ஆஃப் sin omega t plus pi by 4 இன்டு அந்த டீயோட கோஎஃபிஷியன்ட் ஒமேகா சேர்த்து தான் எழுதணும், ஒமேகா. இப்போ தான் பர்ஃபெக்டாக டெரிவேட்டிவ் எடுத்திருக்கும். ஸோ a இன்டு மைனஸ் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4 இன்டு ஒமேகா. ஸோ கொஞ்சம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி எழுதியா வி கெட் மைனஸ் ஏ ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4. இங்கே ஸ்பீடு தான் கேட்டிருக்கும். இட் ஸ்பீடு வில் பி மேக்ஸிமம் அட் த டைம். அப்போ ஸ்பீடு மீன்ஸ் இங்கே நீங்கள் ஸ்பீடு எடுக்கும்போது இந்த வெலோசிட்டி இப்போ இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் அதோட மோடுலஸ் பார்த்தா போதும், மோடுலஸ் கன்சிடர் பண்ணிய போதும். ஸோ வெலோசிட்டி மேக்ஸிமம் வரணும்னா இனி அதுதான் இங்கே பாயிண்ட். வெலோசிட்டி மேக்ஸிமம் மேக்னிடியூடு வரணும்னா இது சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4. அந்த சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4ஓட வேல்யூ 1 வரணும். பிகாஸ் வி நோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா இஸ் 1. ஸோ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 4, sin omega t plus pi by 4 should be equal to 1. இதுதான் நம்மளோட required condition. ஆனால் நமக்கு தெரியும் sin theta 1 வரணும்னா கண்டிப்பாக அது என்ன வரணும்? pi by 2 வரணும். ஆங்கிள் pi by 2 வரும்போது தான் 1 வருவாங்க. ஸோ இந்த sin of omega t plus pi by 4, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த omega t plus pi by 4 அவங்களோட வேல்யூ என்ன வரணும்? நான் இங்கே ஒரு புது ஸ்லைடு கொடுக்கலாம். So sin omega t plus pi by 4 equal to 1. Sin omega t plus pi by 4 equal to 1. That means omega t plus pi by 4 should be equal to pi by 2. That means omega t should be equal to pi by 2 minus pi by 4. Pi by 2 minus pi by 4 is what? You know, pi by 4. That means omega t should be equal to pi by 4. That means t equal to pi by 4 omega. ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு கிடைக்க போகிறேன். இதுதான் நம்ம ஆன்சர்.
So what is the choice we have to take? Last choice. Option D is the correct answer here. Now, next question. A simple harmonic progressive wave is represented by the equation y equals 8 sin 2 pi into 0.1x minus 2. At any instant, the phase difference between two particles separated by 2 cm in the x direction is. அப்போ இந்த ப்ராப்ளம் வாசித்து முடிக்கிறது அந்த டைமில் உங்கள் மூளையில் வரணும், என்ன கால்குலேட் பண்ணணும். ஸ்டெப் 1 இஸ் ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் இன் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம டார்கெட் யார்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கேட்டிருக்கும். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் வேணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் வேணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வேணும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்கும்போதே உங்கள் மூளையில் வரணும், லாம்டா பாத்து டிஃப்ரென்ஸுக்கு 2π தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போது இங்கே எவ்வளோ பாத்து டிஃப்ரென்ஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கும் இந்த ப்ராப்ளத்தில். இது வாசிக்கும் உங்களுக்கு தெரியும் 2 சென்டிமீட்டர் தான் இங்கே பாத்து டிஃப்ரென்ஸ். ஸோ பாத்து டிஃப்ரென்ஸ் 2 சென்டிமீட்டர் தான். அப்போ நம்ம கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணணும். என்ன, லாம்டா பாத்து டிஃப்ரென்ஸ் இருந்தால் 2π ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வருவாங்க. அப்படின்னா 2 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு வருவாங்க, இதுதான் கொஸ்டின். அப்போ இது சால்வ் பண்ணோன்னா நமக்கு லாம்டா கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ரெசிவ் வேவோட இக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்கும். ஸோ இக்குவேஷன் எப்படி? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். என்ன இக்குவேஷன்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? y ஈக்குவல்ஸ் a sin kx மைனஸ் ஒமேகா டி. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ இந்த கிவன் இக்குவேஷன் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும். So y equals 8 sin, அந்த 2π பிராக்கெட்டுக்கு வெளியே தான் இருக்கும், நான் அதெல்லாம் சேர்த்து உள்ளதாக எழுத போகிறேன். ஸோ 2π இன்டு 0.1x மைனஸ் 2π இன்டு 2t. இப்போ தான் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கும். இனி நீங்கள் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் இக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த kxோட பொசிஷன் தான் இந்த 2π இன்டு 0.1x வந்திருக்கும். ஸோ தட் மீன்ஸ் கேவோட வேல்யூ என்ன? 2π இன்டு 0.1. இனி நமக்கு தெரியும், என்ன தெரியும்? லாம்டா ஈக்குவல்ஸ் 2π பை k, அது நமக்கு தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு 2π பை 2π இன்டு 0.1. அப்போ இது என்ன கிடைக்கும்? காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி வரும்போது 1/0.1. ஸோ உங்களுக்கு 10 தான் கிடைக்கும், 10 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். பிகாஸ் இந்த கொஸ்டினில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன் சென்டிமீட்டர் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இனி நமக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம டார்கெட் இதுதான், நம்ம டார்கெட் இதுதான். ஸோ இங்கே எழுதுங்க. ஸோ 2π பை வாட் இஸ் லாம்டா 10 இன்டு 2. அப்போ என்ன வருவாங்க? 0.4πன்னு வருவாங்க, 0.4πன்னு வருவாங்க. நவ் இங்கே ஆன்சர் எல்லாமே டிகிரி தான் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 0.4π பை யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு என்ன? டிகிரி. அப்போ பை டேக் இட் ஆஸ் 180 டிகிரி. அப்போ என்ன வருவாங்க? விச் இஸ் ஈக்குவல் டு 0.4 இன்டு 180 டிகிரி, விச் இஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி. அப்போது நம்ம ஆன்சர் என்ன? 72 டிகிரி தான் நம்ம ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி ஆன்சர். Now we can move on to next question. பாருங்க, the wave described by y equal to 0.25 sin 10 pi x minus 2 pi f, where x and y are in meters and t is in seconds, is a wave traveling along. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது வேவோட ட்ராவலிங் டைரக்ஷன், அப்போ அதோட பேசிக் ஐடியா உங்ககிட்ட இருக்கணும். இதுதான் ஐடியா. y ஈக்குவல்ஸ் a sin ஒமேகா t மைனஸ் kx. இந்த ஒமேகா டி டேர்முக்கும் இந்த kx டேர்முக்கும் நடுவில் நெகட்டிவ் சிம்பிள் வந்தால் that represents positive propagation, positive x direction propagation, positive x direction propagation. ரொம்ப முக்கியமான ஐடியா.
அப்போ இனி நீங்கள் இந்த சாய்ஸ் எல்லாம் பாருங்கள். இதில் என்ன எல்லாம் சொல்லியிருக்கோம்? இந்த வேவோட இக்குவேஷன் பார்க்கும்போது நமக்கு மூளையில் வரணும். இது என்ன? திஸ் வேவ் இஸ் ட்ராவலிங் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் 2 சாய்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏ சாய்ஸ் அண்டு டி சாய்ஸ். பாக்கி ஐ மீன் த ரிமைனிங் 2 கேன் பி நெக்லெக்டட். அப்போ இனி இந்த ஏயா டியா அதுதான் நம்ம செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ இனி என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாருங்கள், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வித் ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸ். அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸ், வேவ் லெங்த் லாம்டா 0.2 மீட்டர் தான் எல்லாம் தான் கொடுத்துருக்கும். அப்போ அந்த இக்குவேஷன் கொஞ்சம் இங்கே எழுதியாத்தா அது கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ y ஈக்குவல் டு 0.25 இன்டு சைன் ஆஃப் 10 pi x minus 2 pi t. ஆக்சுவலி அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 2 pi t தான் அது. 2 pi tன்னு தான் எழுதணும் அந்த இக்குவேஷன். இங்கே கொஸ்டின்லேயே ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஓகே, 2 pi t தான் எழுதணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் இக்குவேஷன் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஒமேகாயோட பொசிஷன் தான் யார் வந்திருக்கும்? 2 pi வந்திருக்கும். இந்த கேவோட பொசிஷனில் யார் வந்திருக்கும்? 10 pi தான் வந்திருக்கும். அப்போ இனி நமக்கு வேணுது அந்த ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸ், ஒமேகா ஈக்குவல் டு 2 பைன்னு தான் நமக்கு கிடச்சிருக்கும் இங்கே. அப்போ நார்மலி நமக்கு தெரியும் ஒமேகா ஈக்குவல் டு 2 pi எஃப் தான். ஸோ ஹியர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 ஹெர்ட்ஸ். கரெக்டு தான். நவ் கே இந்த வேவ்லெங்த் எப்படி தான்? லாம்டா ஈக்குவல் டு 2 pi பை கே தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 pi பை 10 pi which is equal to 1 by 5. Lambda equal to 1 by 5. Lambda equal to 1 by 5 means உங்களுக்கு அது 0.2 தான் வருவாங்க. என்ன வருவாங்க? 0.2. So frequency is 1 hertz and lambda is 0.2 meter. So first choice is matching. ஸோ இந்த வேவு பாசிட்டிவ் டைரெக்ஷன் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். அவங்களோட ஒமேகா கே எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சியும் கிடைக்கும், என்ன கிடைக்கும்? லாம்டாயும் கிடைக்கும். லாம்டா எவ்வளோ கிடைச்சாச்சு? 0.2 தான் கிடைச்சிருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் மேட்சிங் ஆன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்போ அந்த கொஸ்டினில் இருந்தால் கொஞ்சம் அந்த 10 pi x மைனஸ் 2 pi tன்னு தான் கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் இஸ் த கரெக்ட் ரெப்ரசன்டேஷன், ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, now next question. பாருங்க, 2 waves are represented by y1 equal to a sin omega t plus pi by 6 and y2 equal to a cos omega t. What will be their resultant amplitude? அப்போ resultant amplitude கேட்கும்போது உங்கள் மூளையில் வரணும். what is the standard expression? Resultant amplitude equal to root of a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi. a1 a2 cos phi. ஆனால் இங்கே a1ஓட பொசிஷனில் யார் வந்திருக்கும்? இந்த a தான் வந்திருக்கும். இங்கே ஆம்பிளிடியூடு ரெண்டு வேவ்னும் சேம் தான் கொடுத்துருக்கும். ஸோ a1 ஈக்குவல் டு a2 ஈக்குவல் டு a இன் திஸ் கொஷின். ஆனால் இன்னும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு வேவு சைன் ஃபங்க்ஷன், செகண்ட் வேவு காஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த செகண்ட் காஸ், செகண்ட் ஃபங்க்ஷன் காஸில் தான் இருக்கும், அவங்கள சைனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி வருவாங்க? ஸோ y2 ஈக்குவல் டு a sin omega t plus pi by 2. a sin omega t plus pi by 2. y1 ஆல்ரெடி கொடுத்துருக்கும். என்ன கொடுத்துருக்கும்? y1 is equal to a sin omega t plus pi by 6. அப்போ இனி உங்களுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் வேணும். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதுவாங்க? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 தான் நம்ம ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனில் எழுதியிருக்கும் 5. ஸோ 5 ஈக்குவல் டு என்ன? இந்த சைனோட ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும் அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வேவோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்தால் போதும். ஸோ ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 இதுதான் இந்த முதல் வேவோட ஃபேஸ். ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 மைனஸ் இந்த செகண்ட் வேவோட, ஐ மீன் இந்த டேர்ம் இப்படி எடுத்தால் போதும். ஆர்டர் திரும்பி எடுத்தாலும் பரவாயில்ல. ஒமேகா டி ப்ளஸ் பை பை 6. ஸோ
omega t plus pi by 6. ஸோ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த pi by 2 மைனஸ் pi by 6ன்னு வருவாங்க. நீங்கள் யோசிங்க, pi by 2 90 டிகிரி, pi by 6 means 180 by 6, that means 30 degree. So 90 minus 30, 60 degree வருவாங்க. 60 degree is what? Pi by 3, pi by 3. கொஞ்சம் ஈஸிக்கு ஒரு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் அதை அப்படி சொல்லியிருக்கோம். என்ன அந்த ஆங்கிள் டேர்ம்ஸில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஓகே, அப்போ இங்கே எழுதியிருக்கும் pi by 3 தான் வந்திருக்கும். அப்போ இனி நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணும்போது இப்படி வருவாங்க, which is equal to root of a square plus 2a square cos pi by 3. Cos pi by 3 means what? Cos 60 degree. Cos 60 degree ஓட வேல்யூ 1 by 2 தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி வரும்போது உங்களுக்கு கிடைக்க போகிறது root of a square plus a square plus a squareன்னு கிடைக்கும். பிகாஸ் இந்த cos pi by 3 ஓட 1 by 2 இந்த 2 கேன்சல் பண்ணுவாங்க, இந்த 2 கேன்சல் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது √3a. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இங்கே சாய்ஸ் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் ஆன்சர் இப்படி தான் வருவாங்க, √3a. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நவ் next question. The displacement time graph for two sound waves A and B are as shown in figure. Then ratio of their intensities IA by IB. அப்போ இந்த ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் அலர்ட் ஆയിരിக்கணும். பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்பிளிடியூட் ஸ்கொயர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் 2 வேவ்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அவங்களோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் யோசிக்கணும். பிகாஸ் இன்டென்சிட்டி இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்பிளிடியூட் ஸ்கொயர் இன்டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர். ஆம்பிளிடியூடோட ஸ்கொயரையும் டிபெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயரையும் டிபெண்ட் பண்ணுவாங்க. நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த ஆம்பிளிடியூட் ஸ்கொயர் மட்டும்தான் தெரியும், ஆனால் ஃப்ரீக்வன்சிக்கும் சம்மந்தம் இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஸ்கொயரை ரிலேட் பண்ணி தான் வருவாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது, இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த செகண்ட் வேவ், தட் மீன்ஸ் இந்த வேவோட ஃபுல் சைக்கிள் அந்த ஃபர்ஸ்ட் வேவோட ஹாஃப் சைக்கிள்குள்ளில் தான் வருவாங்க. தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்ட் வேவ், இந்த செகண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி அது எஃபின்னு போடலாம். எஃபி ஈக்குவல் டு 2 times FA. இது அந்த டயக்ராம் பார்த்து உங்கள் மூலையில் இருக்கணும். இனி தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்ன எழுத போகிறேன் பாருங்கள். IA இன்டென்சிட்டி ஆஃப் A இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்பிளிடியூட் ஸ்கொயர். இந்த ஃபஸ்ட்டு வேவோட ஆம்பிளிடியூடு 2 தான். ஸோ 2 ஸ்கொயர் இன்டு FA ஸ்கொயர்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வேவோட ஃப்ரீக்வன்சி FAன்னு நினைங்க. ஸோ FA ஸ்கொயர். அந்த மாதிரி அந்த செகண்ட் வேவோட இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்பிளிடியூட். இந்த செகண்ட் வேவோட ஆம்பிளிடியூடு 1 தான். அந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆம்பிளிடியூட் இஸ் 1. ஸோ 1 ஸ்கொயர் இன்டு FB ஸ்கொயர். இனி இதோட ரேஷியோ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ IA by IB ஈக்குவல்ஸ் என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர் இன்டு FA ஸ்கொயர். ஸோ 4 இன்டு FA ஸ்கொயர் டிவைடட் பை அந்த 1 ஸ்கொயர் 1 தான், அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் FB ஸ்கொயர் எழுதும்போது எப்படி வருவாங்க? 4 இன்டு FA ஸ்கொயர். ஒய்? பிகாஸ் இது பாருங்கள், இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம் FB மீன்ஸ் 2 times FA. அப்போ FBயோட ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன? 4 இன்டு FA ஸ்கொயர் தான், விச் இஸ் ஈக்குவல் டு இது காமனாக கேன்சல் பண்ணணும். அப்போ காமன் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 1 by 1 தான். ஸோ ஆன்சர் இஸ் 1:1. விச் சாய்ஸ்? D option is the correct choice. Okay. Next question. A wave equation which gives displacement along y direction is given by y equals 0.001 sin 100t plus x, where x and y are in meter and t is time in second. This represented a wave. அப்போ இந்த வேவ் ப்ராப்ளம் எந்த வந்தாலும் நீங்கள் அந்த கரெக்டாக அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ஸோ நான் இங்கே எழுத போகிறேன்
y equals 0.001 sine of 100t plus x. இது நீங்கள் ஸ்டாண்டர்ட் equation கம்பேர் பண்ணணும். You have to correlate this given equation with the standard equation. So y equals a sine omega t plus kx. இது நீங்கள் இந்த ரெண்டு equation கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆம்ப்ளிடியூட் எவ்வளவு? ஆம்ப்ளிடியூட் equals 0.001. What is omega? Omega is 100. What is k? It is 1. இனிதான் நமக்கு அந்த சாய்ஸ் பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி 100/π தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஒமேகா என்ன? 100. அப்போ நமக்கு தெரியும் 2πf will be equal to 100. 2πf will be equal to 100. அப்போ f வரும்போது எவ்வளவு? 100/2π. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸில் 100/πன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ தட் சாய்ஸ் இஸ் ராங். இனி வேவ் லெங்த் கேட்டிருக்கும். வேவ் லெங்த் 1 மீட்டர் தான் அவங்க சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் வேவ் லெங்த் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஈக்குவல் டு 2π/k. ஹியர் k ஈக்குவல் டு 1. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 2π. ஸோ செகண்ட் சாய்ஸ் இஸ் ஆல்சோ ராங். நான் இந்த வேவ் எந்த டைரக்ஷன் ட்ராவல் பண்ணியிருக்கேன்? கண்டிப்பாக நெகட்டிவ் டைரக்ஷன் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸும் செகண்ட் சாய்ஸும் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் அந்த லாஸ்ட் சாய்ஸு பாருங்கள், என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? ட்ராவலிங் வித் ஏ வெலோசிட்டி ஆஃப் 100 மீட்டர்/செகண்ட் இந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஒரு சாய்ஸு மட்டும்தான் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ கன்ஃபார்மாக அதுதான் ஆன்சர். பிகாஸ் த வேவ் இஸ் ட்ராவலிங் இன் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அதர் parameters will be correct. So option D. Option D is the correct answer of this question. Next point, the first overtone of a stretched wire of given length is 320 Hz. The first harmonic is. அப்போ இந்த ஸ்ட்ரெச்டு வயரோட கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெச்டு வயர் மீன்ஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட் equation என்ன? frequency of nth harmonic is given by n into v/2l. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இதுதான் எப்போவுமே உங்கள் மூளையில் இருக்கணும். இங்கே அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்? த ஃபஸ்ட்டு ஓவர்டோன் ஆஃப் எ ஸ்ட்ரெச்டு வயர். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? எப்போவுமே நம்ம டார்கெட்டு செட் பண்ணணும். ஸ்டெப்பு 1 என்ன? என்ன கேட்டிருக்கோம் அவங்க? ஃபஸ்ட்டு ஹார்மோனிக்கு தான் அவங்க கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் மீன்ஸ் வாட்? F1. ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் மீன்ஸ் F1. இதுதான் நமக்கு கால்குலேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் நம்மளோட டார்கெட் இதுதான் F1. ஸோ F1 தான் நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ஓவர்டோன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஓவர்டோன் மீன்ஸ் வாட்? F2 தான் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். F2 ஈக்குவல் டு என்ன? 320 ஹெர்ட்ஸ்னு தான் இங்கே இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணியிருக்கோம். இனி நீங்கள் யோசிக்கணும், இந்த ஸ்ட்ரெச்டு வயரோட கேஸில் இந்த n into v/2l இட் இஸ் ஆக்சுவலி வாட்? n denotes the mode. இது எழுதும்போது n into f1 என்று எழுத முடியும். n into f1 n into f1 இந்த மாதிரி எழுத முடியும். n into f1. அந்த v/2l அதுதான் f1. இந்த v/2l தான் இங்கே f1 எழுதி வச்சிருக்கோம். ஆனால் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் n into f1 அந்த கான்செப்ட் எடுத்தால் போதும். அப்போ நமக்கு f2 தான் கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் கனெக்ட் பண்ணும்போது உங்கள் மூளையில் வரணும். ஸோ f2 மீன்ஸ் 2 times f1 according to this relation. f2 equal to 2 times f1. f2 தான் இங்கே கொடுத்துருக்கும் 320 ஹெர்ட்ஸ். அப்போ அது இங்கே எழுதணும். ஸோ 320 equals 2 into f1. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் f1 தான் வேணும். ஸோ இனி நீங்களே சொல்லுங்கள் ஆன்சர் என்ன வருவாங்க? ஸோ f1 equals 320/2 which is equal to எவ்வளவு? 160 hertz. So your answer is second choice 160 hertz. Okay. Now next question. இது organ pipe ஓட problem. An organ pipe
open at one end. Open at one end means it is closed at other end. അപ്പോൾ അതൊരു closed organ pipe എന്താ നമ്മൾ മൂളയിൽ വരണം. He is vibrating in the first overtone. First overtone means second harmonic தான். ஆனால் இங்கே வரும்போது இது closed pipe நமக்கு தெரியும் ஓடு harmonics மட்டும்தான் இருக்கும். So first overtone means அது third harmonic தான். And is in resonance with another pipe open to both ends and vibrating in third harmonic. The ratio of length of two pipe is. அப்போ நமக்கு தெரியும் இந்த closed organ பைப்பும் ஓப்பன் organ பைப்பும் ரெசனன்ஸ் தான் மேட்சிங் தான் இருக்கும். யாரெல்லாம் மேட்சிங் ஆகிருக்கும்? இந்த closed organ பைப்போட ஃபஸ்ட்டு ஓவர்டோன். ஃபஸ்ட்டு ஓவர்டோன் மீன்ஸ் அவங்களோட தேர்டு ஹார்மோனிக் தான். ஸோ அது இப்படி தான் எழுதணும். 3 into V/4L1 பேர் போடலாம். ஸோ தேர்ட் ஹார்மோனிக் இதுதான் ஃபஸ்ட் ஓவர்டோன். இது க்ளோஸ்டு பைப்போடு தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓர் அது என்ன வேர்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கும்? ரெசனன்ஸ் தான் எழுதியிருக்கும். ரெசனன்ஸ் மீன்ஸ் மேட்சிங். அப்போ இந்த க்ளோஸ்டு பைப்போட தேர்டு ஹார்மோனிக்கும் அந்த ஓப்பன் பைப்போட தேர்டு ஹார்மோனிக்கும் என்ன மேட்சிங் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் அந்த ஓப்பன் பைப்போட தேர்டு ஹார்மோனிக் எவ்வளோ எப்படி எழுதுவாங்க? ஸோ 3 into V/2L2. ஸோ இங்கே கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கன்ஃபியூஷன் எதுவுமே வேண்டாம். ஓப்பன் பைப்பு க்ளோஸ்டு பைப்பு அந்த கான்செப்ட் மட்டும்தான் இருந்தால் போதும் மூளையில். ஓகே, ஸோ 2 into L2. அந்த ஓப்பன் பைப்போட லெங்க்து நான் L2 தான் போட்டிருக்கும். அந்த க்ளோஸ்டு பைப்போட லெங்க்து L1 தான். இனி என்ன வேணும்? த ரேஷியோ ஆஃப் லெங்த் ஆஃப் டூ பைப். அப்போது இங்கே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். V ஓகே 3 3. நவ் என்ன வருவாங்க? நமக்கு L1/L2 தான் வேணும். ஸோ இந்த இக்குவேஷன் கொஞ்சம் பாருங்கள். L1/L2 ஈக்குவல்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2/4 தான் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1:2 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Now next question. A string fixed at both ends oscillates in 5 segments. Length 10 meter and the velocity of the wave is 20 meter per second. What is the frequency? அப்போ இங்கே a string fixed at both ends oscillates in 5 segments. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி 5 செக்மெண்ட்ஸ் என்ன சொல்லியா அதோட மீனிங் என்ன? 5th ஹார்மோனிக் தான். அப்போ இந்த ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங்கோட 5th ஹார்மோனிக்கோட இக்குவேஷன் என்ன 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 அது நமக்கு தெரியும். என்ன 5th ஹார்மோனிக்? ஸோ F5. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு அதுதான் வேணும். பிகாஸ் எ ஸ்ட்ரிங் ஃபிக்ஸ்ட் அட் போத் ends oscillates in 5 segments. 5 செக்மெண்ட்ஸில் ஓசிலேட் பண்ணிட்டேன்னா அதோட மீனிங் அவங்க 5th ஹார்மோனிக் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த 5th ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி தான் அவங்க கேட்டிருக்கும். ஸோ வி ஐடென்டிஃபைட் அவர் டார்கெட். இனி நமக்கு தெரியும் என்ன இந்த 5th ஹார்மோனிக் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? தட் மீன்ஸ் F5 இஸ் ஈக்குவல் டு 5 into V/2L. ஸ்ட்ரிங்கோட பேசிக் ரிலேஷன் தான் V/2L தான் பேசிக் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சியோட இக்குவேஷன் தான் V/2L. அப்போ இதில் V இங்கே கொடுத்துருக்கோம், அந்த லெங்கும் இங்கே கொடுத்துருக்கும். ஸோ என்ன வரும்? ஸோ 5 into V is 20, speed is 20 divided by 2 into length எவ்வளவு? 10 meter. So frequency is what? 5 hertz. இந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 20 இங்கே 2 இங்கே 10. ஸோ அப்படி தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஐ மீன் அந்த வேல் தான் ஆன்சர் கிடச்சிருக்கும் 5 hertz. ஸோ வாட் இஸ் த சாய்ஸ்? ஃபஸ்ட் சாய்ஸ் தான் ஆன்சர். 1 minus F2. இது 4ன்னு தான் அவங்க இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணியாச்சு. இது நமக்கு தெரியும் இது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பு தான். க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போட ஃப்ரீக்வன்சியோட எக்ஸ்பிரஷன் என்ன நமக்கு தெரியும்? V/4L. ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி இஸ் V/4L. ஸோ இது எழுதும்போது V/4L1 minus V/4L2 equals 4. Okay, that means V/4 காமனாக எடுக்க முடியும். V/4 into 1/L1 minus 1/L2 equals 4. Now
இந்த 1 by L1 minus 1 by L2 equals 16 by V. இது நான் இங்கே தான் எழுத போகிறேன், கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ 1 by L1 minus 1 by L2 இதுதான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஷார்ட்டர் பைப்போட லெங்க் தான் அவங்க கேட்டிருக்கோம், அந்த பெரிய பைப்போட லெங்க் அவங்க கொடுத்துருக்கும் என்ன 1 மீட்டர் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் கவனிக்கணும். இனி இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டிய இது இந்த ஷார்ட்டர் லெங்க்து லார்ஜர் லெங்க்து இதெல்லாம் கொடுத்துருக்கு, நமக்கு அந்த ஷார்ட்டர் பைப்போட லெங்க்து தான் வேணும். அப்போ இப்படி யோசித்தா போதும், நமக்கு 1 by 1 பிகாஸ் L1 லெங்க்து 1 மீட்டர்னு எடுக்கலாம், பிகாஸ் அவங்க சப்ளை பண்ணியிருக்கோம். அந்த லாங்கர் பைப்போட லெங்க்து நான் 1 மீட்டர் இங்கே தான் L1 தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். மைனஸ் 1 by L2. L2 அந்த லெங்க்து அது என்ன லெங்க்து, லெங்க் ஆஃப் ஷார்ட்டர் பைப் அதுதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 by L2 ஈக்குவல்ஸ் 16 by 300 பிகாஸ் அந்த V 300 தான் கொஸ்டினில் இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணியிருக்கு. ஓகே, தட் மீன்ஸ் இங்கே எப்படி எழுதிக்கலாம், 1 minus 1 by L2 equals 16 by 300. That means 1 by L2 equals 1 minus 16 by 300. That means 300 minus 16 by, in your step எழுதிக்கலாம், 1 by L2 equal to 300 minus 16 by 300. நமக்கு இனி என்ன வேணும், L2 தான் வேணும். ஸோ L2 equals 300 by 300 minus 60. 300 minus 60. ஆனால் இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் இதுதான். நான் இங்கே எழுதிக்கலாம், 94.9 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் நீங்களே கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் if two tuning forks A and B are sounded together, they produce 4 beats per second. A is then slightly loaded with wax. Then they produce 2 beats when sounded again. The frequency of A is 256. Frequency of B will be. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் 2 டியூனிங் ஃபார்க்ஸ் இருக்கும், ஏயும் பியும். ஆனால் முதல்ல அவங்க சவுண்ட் பண்ணும்போது கிடைச்ச பீட்ஸ் எவ்வளவு, 4 beats per second. அப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி எழுத முடியும், FA minus FB. FA minus FB. FA minus FB is equal to 4. இனி அந்த நம்ம A is then slightly loaded with wax, then they produce 2 beats தான் சொல்லியிருக்கும். அப்போ நீங்கள் லோடு பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக வருவாங்க. லோடிங் வரும்போது, வேக்சிங் வரும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாக வருவாங்க, ஃபைலிங் வரும்போது ஃப்ரீக்வன்சி அதிகமாக வருவாங்க. இங்கே வேக்சிங் தான், லோடிங் தான், ஸோ கம்மியாக வருவாங்க. ஸோ அந்த ஏ டியூனிங் ஃபோர்க் தான் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட புது ஃப்ரீக்வன்சி FA டேஷ்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், மைனஸ் FB டியூனிங் ஃபோர்க்கு பிக்கு என்ன சேஞ்சும் கிடையாது. ஸோ இந்த செகண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் என்ன, 2. அப்போது இந்த FA அவங்க கொடுத்துருக்கு என்ன, ஃப்ரீக்வன்சி ஆஃப் A இஸ் 256. முதல்ல அந்த டியூனிங் ஃபோர்க் ஏயோட ஃப்ரீக்வன்சி 256 தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது ஒரு இக்குவேஷன் 1 நினைங்க, இக்குவேஷன் 1 நினைங்க, இது இக்குவேஷன் 2 எடுக்கணும். இது நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுங்க, 1 minus 2 எடுக்கும்போது என்ன கிடைக்கும், FA minus FB minus FA dash plus FB equals 4 minus 2 கிடைக்கும். காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, மைனஸ் FB இங்கே ப்ளஸ் FB. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், FA minus FA dash. FA minus FA dash is equal to 2. FA 256 நமக்கு தெரியும். ஸோ 256 minus FA dash equals 2. That means FA dash equals, இங்கே எழுதிக்கலாம், FA dash equals 256 minus 2. 256 minus 2
256 minus 2 அது 254 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 254 அந்த tuning 4K புது frequency கிடைச்சிருக்கும். செகண்ட் ஆஃப்டர் வேக்சிங் ஆஃப்டர் லோடிங் எவ்வளவு இருக்கு? 254 தான் வருவாங்க. முதல்ல எவ்வளவு இருந்தது? 256 தான் இருந்தது. இனி நமக்கு என்ன வேணும்? நமக்கு frequency B, நம்ம டார்கெட் இதுதான், FB தான் நமக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி எழுதணும்? தட் மீன்ஸ் இந்த FA dash minus FB equal to 2 தானே. ஸோ யூ கேன் ரைட் 254 minus FB equals 2. That means FB equals 254 minus 2, which is equal to 252 hertz. So answer எவ்வளவு வருவாங்க? Option B the answer. Now resonance tube ஒரு ப்ராப்ளம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், 2021 கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின் நீட் கொஸ்டின். Now in a resonance tube using a tuning fork of frequency 325 Hz, two successive resonance lengths are observed as 25.4 cm and 77.4 cm respectively. Velocity of sound in air is. அப்போ இந்த கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தெரியும். அந்த ரெசனன்ஸ் டியூப் நீங்கள் கிளாஸில் எல்லாம் படிச்சிருக்கும். நான் அந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே வி தான் கேட்டிருக்கும், வெலோசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். ஸோ வி ஈக்குவல்ஸ் 2 into F into L2 minus L1. ரெசனன்ஸ் லெங்க் L2 minus L1 அவங்களோட டிஃப்ரென்ஸ் தான் எடுக்கணும். ஸோ L2 minus L1. That means இங்கே எப்படி எழுதிக்கலாம்? V equals 2 into what is frequency 325 into what is L2? அது 70. நம்ம எப்போவுமே டிஃபரன்ஸ் எடுக்கும்போது பெரிய வேல்யூ முதல்ல எழுதியா போதும். ஸோ 77 எப்போவுமே அப்படி தான். L2 is always the higher length. ஸோ 77.4 minus 25.4. இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 338 மீட்டர் பர் செகண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இக்குவேஷன் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு தான் நான் இந்த கொஸ்டின் போட்டிருக்கோம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின், கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸோ 338 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி ஆன்சர். நான் நம்ம டாப்ளர் எஃபெக்டோட ப்ராப்ளம் தான் இது, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். A train moves towards a stationary observer with the speed 34 meters per second. The train sounds a whistle and its frequency registered by the observer is F1. If the train speed is reduced to 17 meters per second, then frequency registered is F2. If the speed of sound is 340 meters per second, அங்கே கொஞ்சம் ஒரு வேர்டு ஒரு லெட்டர் மிஸ்ஸிங் ஆயிருக்கு, அது உங்களுக்கு தெரியும், அது எஸ் தான். If the speed of sound is 340 meters per second, then the ratio F1 by F2 is. அப்போ இந்த F1 F2 apparent frequency தான் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்கள் மூளையில் வரணும், முதல்ல வர வேண்டிய கான்செப்ட் இதுதான். apparent frequency equals actual frequency into or true frequency into V minus VL. V minus VL divided by V minus VS. V minus VL by V minus VS. F denotes true frequency. V denotes speed of sound. VL denotes speed of listener. VS denotes speed of source. இப்போ இதுதான் பேசிக் ரிலேஷன். எந்த ப்ராப்ளம் டாப்ளர் எஃபெக்ட் கனெக்ட் பண்ணி வந்தாலும் இந்த பேசிக் ரிலேஷன் தான் நீங்கள் முதல்ல உங்கள் மூளையில் கொண்டு வரணும். நான் இன்னும் நீங்கள் பாருங்கள், இங்கே 2 கேசஸ் தான் அவங்க டீல் பண்ணியிருக்கும். கேஸ் 1 தான் நான் இங்கே எழுத போகிறேன். கேஸ் 1 என்ன சொல்லியிருக்கோம்? The train sounds a whistle and the frequency registered is F1. அப்போ இந்த train is moving towards a stationary observer. Observer means இங்கே listener தான். So VL equal to 0.
அந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் VL equal to 0. Now, அந்த train moves towards stationary observer with a speed of 34 meter per second. அப்போ இங்கே VS equal to 34 meter per second with a plus sign. Why? நான் அப்படி சொல்லியிருக்கும் plus 34 meter per second because அந்த சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு தெரியணும். டாப்லர் எஃபெக்டில் source to observer direction is positive and observer to source direction is negative. ஆனால் இங்கே source is moving towards observer. அப்போ அது பாசிட்டிவ் டைரக்ஷன் தான். தட்ஸ் வை ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே, லிஸ்னர் இங்கே ரெஸ்டில் தான், இல்லைன்னா ஒப்சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகே, நவ் இங்கே நமக்கு இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. ஸோ அப்பேரண்ட் இங்கே எழுதிக்கலாம். ஸோ அல்ல இங்கே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்ஸ் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இஸ் எவ்வளவு, அந்த அது சொல்ல அது எஃப் வந்து தான் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அங்கே கொஸ்டினில் என்ன இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இந்த கேஸ் ஒன்னில் அந்த ரெஜிஸ்டர்டு ஃப்ரீக்வன்சி அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் F1. ஸோ இங்கே எஃப்ஏன்னு சஃபிக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, F1 தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ F1 ஈக்குவல் டு எஃப் இன்டு V minus 0 divided by V minus 34. Equation number 1. இனி நம்ம எழுத போகிற என்ன, கேஸ் 2. கேஸ் 2 தான் எழுத போகிறேன். கேஸ் 2ல் என்ன, ஸ்பீட் இஸ் ரெடியூஸ், பாக்கி எல்லாமே சேம் தான். ஸோ அது அந்த டைமில் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி F2 தான் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். ஸோ F2 ஈக்குவல்ஸ் எஃப் இன்டு எகெயின் V minus O divided by V minus 70. Equation number 2. இனி நமக்கு என்ன வேணும், நம்ம டார்கெட் இஸ் F1 by F2. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், equation 1 by equation 2 எடுத்தால் போதும். ஸோ equation 1 by equation 2 எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்க போகிறது இதுதான், F1 by F2 ஈக்குவல்ஸ், எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க, அது கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ F1 by F2 ஈக்குவல்ஸ் V minus 17, பாக்கி எல்லாமே காமனாக கேன்சல் ஆகி போயிடுவாங்க. ஸோ V minus 70, V minus 17 divided by V minus 34. இப்படி தான் வருவாங்க. இனி இந்த வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த ரேஷியோ. நான் இனி அதை இந்த வீடோ வேல்யூ என்ன 314 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே வரப்போகிறது இங்கே எழுதிக்கலாம், இங்கே ஸ்பேஸு கிடைக்கல. அப்போது புதுசாக ஒரு insert new slide. So F1 by F2 equals, நம்ம என்ன பார்த்தாச்சு முன்னாடியே, V minus 17, V is 340. So 340 minus 17, 340 minus 17 divided by 340 minus 34. இது உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர். நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது 19/18 தான் கிடைக்கும். சாய்ஸ் அங்கே இருக்கும். இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகிறது 19/18. அதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். 340 minus 17 எவ்வளோ அது நீங்கள் எடுக்கணும், 340 minus 34 எடுக்கணும். அப்போ தான் இந்த ரேஷியோ கிடைக்குங்க, 19/18. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 19/18. Option D is the correct answer.